வணக்கம் பவித்ரா. பொங்கல் பண்டிகை நாளை ஒட்டி இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி போகி பண்டிகையானது இன்று பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதிய புகுதலும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பழைய பொருட்கள் பொதுமக்கள் வீடுகளில் தீயிட்டு கொளுத்துவது வழக்கம். அந்த பழைய பொருட்களோடு டயரு, டியூப் உள்ளிட்ட பொருட்களும் தீயில் போட்டு மக்கள் கொளுத்தி வருகிறார்கள். மேலும் போகி பண்டிகையான இன்று காற்று மாற்று ஏற்படுவதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையானது தற்போது மாறி இருக்கிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி பண்டிகை மக்கள் உற்சாகமாக கொண்டாடிய நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகள் மிகவும் புகை மண்டலத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சூரியனே இல்லாத அளவிற்கு அதிகாலையிலிருந்து சென்னையில் புகைமூட்டம் நீடித்து வருகிறது. மழை பனிப்பொழிவுடன் கூடிய புகைமூட்டமானது சேர்ந்து யார் முன்னாடி எந்த வாகனங்கள் செல்கிறது, எதில் வரக்கூடிய நபர் யார் என்று கூட அடையாளம் தெரியாத அளவிற்கு புகை மண்டலமானது சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் பெரிய கனரக வாகன ஓட்டிகள் வாகனத்தில் விளக்குகளை முன்புறமும் பின்புறமும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடிதான் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். மேலும் ரோடுகளில் செல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள், கார்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுமே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கூட இன்று காலையில் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மெரினா காமராஜர் சாலை உள்ளிட்ட மாநகர பகுதிகள் அனைத்துமே புகைமூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய தாம்பரம், செங்குன்றம், மதுரவாயில், பூந்தமல்லி, அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் புகைமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக மின்சார ரயில்கள் இயக்கப்படக்கூடிய வழித்தடங்களிலும் கூட புகை நிரம்பி காணப்படுவதால் அந்த ரயில்கள் செல்லுவதன் கூட சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகைமூட்டம் ஒரு புறம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பனிமூட்டம் ஒரு புறம், இதனோடு சேர்த்து வாகன புகையும் ஒரு புறம் என இது அனைத்துமே சேர்த்து மிகவும் ஒரு புகை சூழ்ந்த மண்டலமாக தற்பொழுது சென்னை மாநகராட்சி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள் எல்லாம் இதனால் பெரிதும் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போகி பண்டிகையை பலர் கொண்டாடி இருக்கக்கூடிய நிலையில் புகை மூட்டமானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பனிமூட்டத்துடன் கூடிய இந்த புகை மூட்டமானது மிகவும் அதிகமாக காணப்பட்டு தற்பொழுது சென்னை மாநகரம் முழுவதுமே புகை சூழ்ந்து காணப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.